இந்த இனிய காலை வேளையில் மீண்டும் உங்களோடு பேசுவதிலே உரையாடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதியவன் வாய் சேனலுக்கு உங்களுடைய பேராதரவை நல்கியிருப்பதற்காக மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பேசு பொருளாக இருப்பது வழக்கறிஞர், வக்கீல் என்று பலவித பெயர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு சப்ஜெக்ட். அதை பற்றி பேச போகிறோம். எல்லா துறைகளிலும் நல்லவர்களும் இருப்பாங்க, தீயவர்களும் இருப்பாங்க, திறமையானவர்களும் இருப்பாங்க, திறமையற்றவர்களும் இருப்பாங்க, சோம்பேறிகளும் இருப்பாங்க, சுறுசுறுப்பானவர்களும் இருப்பாங்க. தங்களிடத்தில் ஒரு கிளையண்ட்டாக வரக்கூடிய, அது பொறியியல் அல்லது இதுபோல் ஒரு சேவையை திறம்பட நிறைவேற்றி தர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், தங்களிடத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய திருப்தி, அவருடைய நல்லெண்ணம், அவருடைய ரீட்டென்ஷன், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க. 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் அல்லது 8 அணாவுக்கு ஒரு சாக்லேட்டு, ஒரு மிட்டாய் விற்கிறவங்க கூட தன்னுடைய பொருள் தரமாக இருக்க வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், மீண்டும் மீண்டும் அந்த பொருளை அவர்கள் வாங்குவதற்கு முன் வர வேண்டும். அப்படியான எண்ணத்தை தூண்ட வேண்டுங்கிற அடிப்படையில் அவருடைய திருப்தியை, அவருடைய நிம்மதியை, அவர்களுடைய அந்த மன நிறைவை அறிந்து கொள்வதற்காக பல்வேறு விதமான மெக்கானிசம், கான்டாக்ட் முறை, அந்த தகவல் தொடர்பு விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு அது மூலம் அவர்களுடைய அந்த கஸ்டமர் ரீட்டென்ஷனை அவைகள் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த வழக்கறிஞர்கள் என்ற இந்த ஆட்கள் அது நான் அறிந்தவரை, எனக்கு அனுபவம் ஏற்பட்ட வரை, என்னுடைய பிரச்சனையில் நான் சந்திக்க நேரிட்ட வழக்கறிஞராக நான் பிரச்சனைகளை கொண்டு சென்ற பல்வேறு நபர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நான் உங்கள் கூட நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளணும். இது எல்லாத்துக்கும் இந்த அனுபவமானது பெரிய அளவில் உதவும். முன்கூட்டியே உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு பிரச்சனையோட, ஒரு கவலையோட ஒருத்தருடைய அணுகிறோம், ஒரு மருத்துவரோட அணுகிறோம் அல்லது ஒரு வக்கீலோட அணுகிறோம்னா, நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு முதன்மையாக அவர்கள் என்னை சந்தித்தவர்கள், நான் சந்திக்க நேரிட்ட அந்த வழக்கறிஞர்கள் முழுமையாக காது கொடுத்து கேட்பதில்லை. நான் அறிந்தவரை நான் அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு சில ஆண்டுகள் தொடர்ச்சியாக போனது பொழுது வந்த பொழுதோ, அந்த நீதிமன்ற வளாகங்களில் வழக்கு தொடுத்தவர்களோ வழக்கறிஞர்களுக்கு இடையிலான அந்த உறவு நம்ம பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு அவநம்பிக்கையும் ஒரு கசப்பு உணர்வும் தான் ஏற்பட்டது. அவர்கள் தாயில்லா பிள்ளைகளைப் போல் அந்த நீதிமன்றங்கள் அலைவதும், தங்களுடைய வழக்கறிஞர்கள் வருவதையும் போவதையும் ஏக்க கண்களோடு தங்களுடைய பிரச்சனைக்கு அவர் விரைவாக தீர்வை பெற்று தந்து விடுவார், நீதிமன்றத்தில் நமக்காக திறமையாக வாதாடி நமக்கான உரிய பங்கு அல்லது நியாயத்தை, நீதியை பெற்று தந்து விடுவார் என்கின்ற ஏக்கத்தோடு அவர்கள் பின்னால் நாயை போய் அலைவதையும், அவர்கள் அதை ஒரு வானத்தில் இறங்கியது ஒரு தேவதூதர்கள் போல அவர்கள் ஒரு உதாசீனத்தோடு ஒரு கண்ணோட்டத்தோடு அவர்கள் அங்கே உலாவுவதையும் நான்லாம் பார்த்து, நம்மளுடைய நீதி முறைமையில் இப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டு, ஒரு கேரக்டரு இப்படி ஒரு பிரச்சனையோடு வரக்கூடிய, நீதியை நாடி வரக்கூடியவர்களுக்கு புறக்கணிக்கிற வகையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் வருத்தங்களும் ஏற்பட்டது உண்டு. சரி, ஓகே. என்னுடைய சொந்த விஷயத்தில் மிக எளிதாக வருவாய்த்துறை அளவிலேயே முடித்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை நான் என்னுடைய அறியாமையினால் இது வழக்காகத்தான் கொண்டு செல்ல வேண்டுமோ என்கின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு விளக்கத்தை வேண்டி, தேவைப்பட்டால் இது வழக்காக மாற்றலாம் என்று வேண்டி ஒரு வழக்கறிஞரை நான் அணுகினேன். அவர் வருவாய்த்துறையில் வழங்கப்பட்ட பட்டாவில் எங்களுடைய தகப்பனார் பெயரும் இருக்குது. நீங்கள் போய் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் அதை முறையிட்டு உங்களுடைய நிலத்தை நீங்கள் பாகம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத, ஒரு எளிமையான ஒரு வழிமுறையை சொல்கிறத விட்டுட்டு அவர் பாகப்பிரிவினை வழக்கு போட்டலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து அதற்காக நீதிமன்ற கட்டணங்கள் எல்லாம் கட்டச் சொல்லி, சும்மா தூங்கி கொண்டிருந்த மணியாரனை எழுப்பினா பழைய கந்தாயம் கேட்பாங்க அந்த கதையை சொன்ன மாதிரி சரி, அதில் ஒரு சில வாரிசுகள், பெண் வாரிசுகள் தங்களுக்கான உரிமையை நம்ம சகோதரருக்கு விட்டு கொடுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு இருந்தவர்களையும் கூட ஒரு வழக்கினுடைய தரப்பாக மாற்றி அவர்களையும் பிரச்சனைகளை உள்ளே இழுத்து விட்டு, அதனை ஒட்டி நடந்த பேச்சுவார்த்தைகளினால் சண்டைகள், சச்சரவுகள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு கால ஒரு மன நிம்மதியை குலைக்கக்கூடிய ஒரு முடிவை, ஒரு வழிகாட்டுதல் ஏற்படுத்தினார். அப்படி ஒரு வழக்கு தொடுத்தார். அதையாவது ஒரு முழுமையாக நடத்துவதற்கு முயற்சி எடுத்தாரான்னா அதுவும் கிடையாது. ஒவ்வொரு வாய்தாவிற்கும் தேதி முதற்கொண்டு நான் அவரிடத்துல பல முறை தொடர்பு கொள்ள முடியாமல், அவர் எடுக்காமல்,
என்ன தேதியில் வந்து நம்ம மீண்டும் வாய்தா வருதுங்கிற விஷயங்கள் கூட நம்மளுக்கு சொல்ல மாட்டார். வழக்கு நிலவரம் என்ன, இந்த வழக்கினுடைய சிக்கல் என்ன, இது எப்படி வந்து எவ்வளோ காலத்தில் வந்துட்டு முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம என்னென்ன ஆவணங்களை எல்லாம் வந்துட்டு செய்யணும், பண்ணணும், தயாரிக்கணுங்கிற எந்த ஒரு 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 உரையாடலே இருக்காது. நம்ம போனால் அவர் மௌனியாக நிற்பார், வந்துட்டு தலையை ஆட்டுவார், வந்துட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்பாரு. ஆனால் தகவல் சொல்ல மாட்டார். தகவல் பெறுவதற்கு நம்ம வந்து தொடர்பு கொண்டாலும் அவர் வந்து ஃபோனை எடுக்க மாட்டார். வீட்டுக்கு போனாலும் வந்து காலையில் நேரங்களில் போகும்பொழுது அவர் இன்னொரு கிளைண்ட்டு கூட ஏதாவது வழக்கு சம்மந்தமாக வந்து தயாரிப்புகளில் வந்துட்டு இருப்பார், உரையாடிட்டு இருப்பார். நமக்கு வந்து ஒரு வெளிப்படையான வந்து ஒரு நம்மளுடைய கவலைகளை, நம்மளுடைய அந்த வேதனைகளை, நம்மளுடைய மன உளைச்சலை, அலைச்சலை இதெல்லாம் அது புரிஞ்சு கொள்ளாமல் அவர் போல வந்து கிளம்பி வந்துட்டு மீண்டும் நீதிமன்றத்துக்கு போவார். வாங்க அங்கே பார்த்துக்கலான்னுவார். கிட்டத்தட்ட ஒரு அடிமையை போல் அந்த வழக்கு வந்து நடந்த காலகட்டம், அவரோட வந்து இருந்த காலகட்டமெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஒவ்வொரு சில வாய்தாக்களில் அவர் வந்து வரமாட்டார். நீங்கள் போங்க, நீங்கள் போய் வந்து எனக்கு பதிலாக நீங்கள் இருந்தீங்க, உங்களை கூப்பிடும் பொழுது அதையும் சொல்ல மாட்டார். நானே வந்து ஒவ்வொரு வாய்தாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது அங்கே நீதிமன்றத்தில் நானே அந்த அலுவலகத்தில் போய் அந்த அந்த லெட்ஜரில் அந்த நோட்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதுல நானே தெரிஞ்சுக்குவேன். அந்த அடிப்படையில் இப்போ சில வாய்தாக்கு வரமாட்டாங்க, அந்த தகவலை என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இவர்கள் வந்து பாய்காட் பண்ண ஒரு நாளில் என்னுடைய வழக்கு அழைக்கப்பட்டு நான் அன்றைக்கி போயிருந்தேன். அவர் ஜூனியர் வந்து வந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பாஸ் ஓவர் தான் ஆயிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து இன்றைக்கி கிளம்புறேன்னா கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். நான் அப்பயும் வந்து இல்லை இருக்கிறதா இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஆனால் அவரும் கிளம்பி போயிட்டார். மதியத்துக்கு பிறகு வந்து வழக்கு அழைச்ச பொழுது வந்துட்டு அந்த நாளில் நான் இல்லை அப்படிங்கிறனாலையும் வழக்கறிஞரும் இல்லைங்கிறனாலையும் அத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக ஒவ்வொரு வாய்தாவுக்கும் வந்து விடாமல் நான் சென்றேன்னா நான் அன்றைக்கு இல்லாது போனதுனால அது கொஞ்சித்தம் வந்துட்டு அந்த நீதிபதியும் அந்த நடுவரும் அதை குறித்து வந்து எந்த ஒரு இவ்வளோ நாள் வந்து ஒரு 7 வருஷமாக வந்தார், இந்த தடவை வந்து இல்லையே, நம்ம இன்னொரு வாய்தா கொடுப்போம்லாம் இல்லாமல் அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணி அதனை ஒட்டி வந்து ஏற்பட்ட மன உளைச்சல்னால அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான விவரங்களையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னென்னா சாதாரண ஒரு பாமரனுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண இவ்வளோ அலைஞ்சோம், நமக்கான வந்துட்டு ஒரு உரிமைக்காக நம்ம வந்து ஃபைட் பண்ணணும், நான் கடைசீட்டில் வந்து இந்த வழக்கு வந்து இப்படி ஒரு முட்டுச்சந்தில் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சலில் நான் கிட்டத்தட்ட ஒரு நோயாளியாக மாறிட்டேன். அதுக்கு முன்பு வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தக்காரன் கிடையாது, அதற்கான மாத்திரை எடுத்துக்கொள்வது கிடையாது. அந்த பிரச்சனை அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆன பிறகு தான் வந்து அதை ஒட்டி ஒரு 10-15 நாட்களாக வீட்டிலையும் குடும்பத்துலேயும் வந்து ஏற்பட்ட பிரச்சனைகளினால் அதை பற்றி தொடர்ந்து யோசித்து கொண்டே இருந்தனால வந்து ரத்த அழுத்தம் உயர்ந்து அதுக்கப்புறம் நான் வந்து ரத்த அழுத்த மாத்திரையை உண்ணக்கூடிய வந்து ஒரு நோயாளியாக நான் மாறிவிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெற்றுத்தந்த உருவாக்கிய அந்த வழக்கறிஞரை நான் வந்து என் வாழ்நாளில் மறக்க முடியாது. நீங்களும் அது போன்ற வழக்கறிஞர்களை வந்து அடையாளம் கண்டு அல்லது ஆரம்பத்திலேயே வந்து விலக்கி விட வேண்டும். அதற்கு பின்பு அதை ரீஸ்டோர் பண்ணுவதற்கான வந்து என்ன ஆவணம் வேணும்னு சொல்லிட்டு அதற்காகவும் நானே அலைகிறேன், நானே கேட்குறேன், நானே ஃபாலோ பண்ணுறேன். வந்துட்டு அவர் நான் பண்ணலாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நோயாளியும் சரி அல்லது வந்துட்டு வழக்காடியும் சரி வந்து மருத்துவர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் என்னையா எதிர்பார்க்குறோம் நாங்கள்? ஒரு வெளிப்படையான ஒரு உரையாடல் தானே, அக்கறையான ஒரு உரையாடல். நீ ஒரு தொட்டு பார்த்து அதில் வந்துட்டு அந்த ஸ்டெத்தாஸ்கோப்பு வச்சு ஒரு ஆய்வு செஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஒரு நோய் சிவியராக இருந்தால் கூட நீ சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைனால கூட என்னுடைய ஆயுள் நாட்கள் நீடிக்கலாம் இல்லையா? அதுபோல் ஒரு அணுகுமுறையை அந்த நபர் அந்த ஆள்னு கூட சொல்லலாம், மயரான்னு கூட சொல்லலாம். வந்துட்டு அவனுக்கெல்லாம் என்ன ஒரு மரியாதைங்க வந்து பணத்தையும் வாங்கிக்கிட்டு முறையாக சேவையும் செய்யாமல் ஒரு அறிவும் இல்லாமல் ஒரு துறை சார்ந்த வந்து ஒரு திறமையும் இல்லாமல் வெறும் ஒரு அரசியல் வந்து பின்புலத்தில் வந்து ஒரு ப்ளீடராக போயிட்டு உக்காந்துக்கிட்டு பொச்சை தேய்ச்சிக்கிட்டு அந்த வார்த்தைக்கு மன்னிக்க வேண்டுகிறேன். இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். இதையும் கூட நம்ம இழிவாக பேசலாம் வந்துட்டுங்க. ஏன்னா பல பேத்தினுடைய சாபத்தை அந்த நபர் பெற்றனால தான் அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு பேரிழப்பு அவனுக்கு ஏற்பட்டது. ஆமாம், அதெல்லாம் நம்ம வந்து சொல்லி நம்ம அதை மகிழ்ச்சி அடைவதற்காக அல்ல. நான் யார் சரி, இங்கே வந்துட்டு எந்த துறையில் நீங்கள் எந்த எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, உங்களை நம்பி வரக்கூடியவர்களுக்கு, உங்களை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு, அதற்காக ஊதியம் உங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் நேர்மையாக நடந்துக்கலைன்னா நிச்சயமாக வந்து
அதற்கான இழப்பை நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலேயே உங்களையோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடக்குங்கிறத நான் வந்துட்டு இந்த விஷயத்தை மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில விஷயங்களையும் கூட நான் அதை வந்துட்டு நிரூபிக்க முடியும். அப்படிப்பட்ட வந்துட்டு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது. அதிக வட்டி வாங்கின ஒருத்தன் வந்துட்டு அவனோட வாழ்வே வந்து வாரிசு இல்லாமல் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறதையும், அவன் தேடி 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 ஓடி ஓடி மக்களை வந்துட்டு சுரண்டி துன்புறுத்தி அவன் சேர்த்து வச்ச அந்த கோடிக்கணக்கான ரூபாய் சொத்தை வந்துட்டு எவனோ ஒருத்தனுடைய பிள்ளை திங்க போகிற வந்துட்டு ஒரு கொடுமையெல்லாம் கூட வந்துட்டு நடக்கிறத நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த போல் ஒரு வழக்கறிஞர்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க. பணத்தை வந்து வாங்கிக்குவாங்க, உங்கள்கிட்ட வந்துட்டு வழக்கினுடைய விபரத்தை சொல்ல மாட்டாங்க, வாய்தா குறித்து சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நேரக்கூடிய துன்பங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் ஏதோ வந்து இன்னொருத்தருடைய சொத்தில், உறவுக்காருடைய சொத்தில் வந்து நான் வில்லங்கம் உருவாக்கி விடணும், வழக்கு போட்டு விடணும். அப்படி ஏதாவது வந்து நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அதை குறித்த வந்து தகவலை வழக்கின் தரப்பாக எங்களை சேர்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்த்தரப்பு வந்து எனக்கு ஒரு கேவியட் மனு அனுப்புது. இந்த அளவுக்குலாம் ஒரு கேவியட் மனுடைய உள் விவகாரம்லாம் எனக்கு தெரியாது. நான் உடனே என்ன பண்ணேன், அவங்க ஒரு மனு அனுப்பிட்டார்கள், நாம் திருப்பி ஒரு பதில் மனு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் போயிட்டு அந்த வழக்கறிஞர்கிட்ட கேட்குறேன். அந்த வழக்கறிஞர் நாட் ரீச்சபிள் ஆயிடுறாரு. சரி, இன்னொரு வழக்கறிஞர்கிட்ட சரி கேவியட் மனுவுக்கு என்ன விவரம் கேட்கலாம்னு சொல்லிட்டு போனால், இல்லைங்க ரொம்ப சிவியரான மேட்ரு, நீங்கள் உடனடியாக நீங்களும் பதிலுக்கு ஒரு கேவியட் மனு அனுப்பணும். நான் எதுக்கு கேவியட் மனு அனுப்பணும்? அவர்கள் தான் அச்சப்பட்டு வந்துட்டு நான் ஏதோ வழக்கு தொடுத்து விடுவேனோ, அது சம்மந்தமான வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ, அந்த தகவல் நமக்கு தெரியாமலேயே கூட வந்துட்டு நிலத்தின் மீது ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்து விடுமோ, அதை வந்துட்டு எங்களோட தரப்பாக சேர்த்துக்கணுக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து போட்டிருக்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம். ஆனால் நான் வந்துட்டு எதுக்காக போடணும்? தேவையில்லைங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு வழக்கு நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மூவ் பண்ணுங்க, அதை வந்துட்டு நீங்கள் வந்து விடாமல் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரு அறிவுரை சொல்கிறத விட்டுட்டு, அந்த ஆள் ஒரு கேவியட் மனுவுக்கு 2500 ரூபாய் 5000 ரூபாய் கேட்குறாரு. முதல்ல 5000 ரூபா ஒரு கேவியட்டுக்கு ஒரு நபருக்கு அனுப்புறதுக்கு 5000 ரூபா, 4 பிரச்சனையோட 4 வந்து 20000 ரூபா கொடுங்கன்றான். ஆனால் அதனுடைய மதிப்பே வந்துட்டு 150 200 ரூபா அதுக்குள்ளே தான் இருக்கும். நீ ஒன்றுக்கு 4 கூட வாங்கிக்கோ, ஒரு 500 600 கூட வந்து வாங்கிக்கோ. ஆனால் வந்துட்டு ஒரு கேவியட் மனுக்கு ஒரு சாதாரண மனுஷன் வந்து சட்டம் தெரியாத ஒருத்தன் இதை பற்றி தெரியலைங்கிறக்காக வேண்டி நீ ஒரு கொள்ளைக்காரனாக மாறலாமா? அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் இருந்தார். அப்புறம் இன்னொரு வழக்கறிஞர் காவல்துறையில் யார் வந்துட்டு அந்த எஃப்ஐஆர் போடக்கூடிய பொறுப்பு அதிகாரிங்கிற விஷயம் கூட தெரியாமல் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள். அதே போல் வந்து ஒரு மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கிறவங்ககிட்ட வந்து அடிபட்டு எதிர்த்தரப்பினால் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட மனசாட்சி இல்லாமல் வந்து அவங்ககிட்ட சமரசமாக போன்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்கறது, மூளையை கழுவுறது, இந்த மாதிரி மண்டையை கழுவுறது, இந்த மாதிரி வேலைகளும் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சரி, அதை கூட நம்ம பண்ணலாம். அதற்காக நம்ம வந்து அவனுக்கு பொருள் கொடுக்கல, பணம் கொடுக்கல, நம்முடைய ஆவணங்கள் எதுவும் கொடுக்கல. ஆனால் இத்தனை ஆவணங்களையும் அவன் கொடுத்து அந்த கடைசியில் வந்து அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு நீதிமன்றத்திலேருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது. ஒரு தாலுக்காவிலேருந்து இன்னொரு தாலுக்காவில் புதியதாக கட்டப்பட்ட வந்து ஒரு நீதிமன்றத்திற்கு உருவாக்கப்பட்ட நீதிமன்றத்திற்கு வழக்குகள் எல்லாமே வந்து கட்டுகள் மாறும் பொழுது என்னுடைய கட்டு மட்டும் தொலைஞ்சு போயிடுது. இப்போ நான் அதை 6 மாதமாக வந்து நான் டெய்லியும் அங்கே வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் அல்லது மாதத்தில் ஓரிரு நாட்கள் சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தில் போய் என்னோடய வழக்கு கண்டுபிடிச்சிங்களா, கண்டுபிடிச்சி நான் சொல்கிறது, நீங்கள் வராதிங்க அவங்க வக்கீலை வர சொல்லுங்கன்னு அவங்க சொல்கிறது, இவந்தாள்கிட்ட சொன்னால் வந்து இவன் வந்து புறக்கணிச்சிடுறது, இல்லை பார்க்குறேங்க போகிறேங்க வர்றேங்கன்னு சொல்லி சாக்கப்பாவை சொல்கிறது, கட்டு இல்லைன்னு சொல்கிறது. இப்படியே வந்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அந்த கட்டு வந்ததாக சொல்லி சொன்னான். அதுக்குள்ளே இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பல நபர்கள் வந்து தொடர்ந்து இறந்து கொண்டு இருந்ததுனால வந்து அதுவும் இல்லாமல் வந்து குடும்ப சூழ்நிலம் அந்த வழக்கை வந்து நம்ம தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிடுச்சு. மிக எளிதாக வந்து முடிந்திருக்க வேண்டிய 3-4 வருடத்தில் முடித்திருக்க வேண்டிய வந்து ஒரு வழக்கு, அல்லது வந்து வழக்காகவே மாற தேவையில்லாத வந்துட்டு ஒரு வருவாய்த்துறை அளவில் முடிந்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை வந்து 7-8 ஆண்டுகள் அது இழுத்து கடைசியில் அந்த வழக்கு வந்து அது கிட்டத்தட்ட டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. மட்டும் மீண்டும் அதுக்கு உயிர் கொடுக்கலாம்னு வச்சுங்க. சிவில் வழக்குகளை பொறுத்த வரைக்கும், பாகப்பிரிவு வழக்கு பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்திலும் கூட வந்து ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நம்ம வந்து அது மீண்டும் உயிர் கொடுக்கலாம் என்றாலும் கூட நான் வந்துட்டு இந்த நபர்கள், இது போன்ற வழக்கறிஞர்கள், வழக்குரைஞர்கள், வக்கீல் இந்த இவங்களை தான் சொல்கிறாங்க, சட்டம் ஒரு இருட்டரை வந்து அதில் வக்கீலின் வாதம் தான் விளக்குன்னு சொல்லி அறிஞர் என்ன சொன்னார். பட் இங்கே பல விளக்குகள் குருட்டு விளக்குகளாக தான் இருக்குது. குருட்டு விளக்குகள் மட்டுமில்ல, திருட்டு விளக்குகளாகவும் இருக்குது. நல்லவர்கள் வந்துட்டு இதனால் காயப்பட வேண்டாம் நீங்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக வந்து தங்களுடைய மனசாட்சியை வந்து அற உணர்ச்சியை கேள்வி கேட்டுக்கணும்.
இதெல்லாம் நம்மளை வந்து பாதிக்கும். எந்த ஒரு தொழில்லையும் வந்து குறைஞ்சபட்சம் அற வேண்டும். நான் 100% யாருமே வந்து யோக்கியர்கள், ஹரிச்சந்திரன்களாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து அது ஒரு கனவுல கூட சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்கிற யதார்த்தம் புரிந்தவன் தான். ஆனாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு நேர்மை நடிக்கலாம் இல்லையா? உங்களுடைய கிளையண்ட்டுக்கிட்டயாவது நடிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். இப்படி தான் போயிட்டு இருக்குது நிலவரம் வந்து இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்து ஆகிட்டு இருக்கும். வந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி சில ஆறுதல் வார்த்தைகள் தான். நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் சொன்னாலும் நாங்கள் காத்துட்ருப்போம். நீதிக்காக நீங்கள் வாங்கி கொடுக்க போகிற அந்த தீர்ப்புக்காக நாங்கள் காத்துட்ருப்போம். ஆனால் வந்து குறைந்தபட்சம் வந்து நீ உரையாட கூட மாட்டேங்கிற, வழக்கினுடைய விவரங்களை கூட பகிர்ந்துக்க மாட்டேங்கிற, வாய்தா தேதிகளை கூட பகிர்ந்துக்க மாட்டேங்கிற அப்படின்னா, இது போன்ற நபர்கள் தான் வந்து வெட்கப்படணும், அவமானப்படணும். இந்த துறையை விட்டு, இந்த சேவையை விட்டு நீலாம் லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை வந்து வெளிப்படுத்திக்கணும், வெளியேறிடணும். இங்கே இருந்துட்டு நீதிமன்றத்தையும் அந்த சட்டத்திற்கும் இப்போ நீதி பரிபாலனத்திற்கும் ஒரு சுமையாக, அழுக்காக, கசடாக வந்து இருக்கக்கூடாது. வெறும் வயிற்று பிழைக்கணும்னா, சம்பாதிக்கணும், நீ வந்துட்டு 1000 வேலைகள் செய்யலாம், 1000 தொழில்கள் செய்யலாம். ஆனால் இப்படி வந்து உன்னை நம்ப வரக்கூடியவர்களை நோயாளியாக்கி, மன உளைச்சலை உள்ளாக்கி, இப்படி கெட்டத்தனமான ஒரு பிழைப்பை இங்கெல்லாம் வாழ்வதற்கு பதிலாக நாண்டுக்கிட்டு சாகலாம் என்று மிகவும் வந்து ஒரு அறச்சீற்றத்தோடு சொல்லுகிறேன். இது எல்லாத்துக்கும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு சாபம் அல்ல. இது சாபம் தான் உண்மையிலேயே. ஆனால் இந்த சாபமானது வந்துட்டு நல்லவர்களுக்கு பொருந்தாது, நியாயமானவர்களுக்கு வந்துட்டு பொருந்தாது. நல்ல நேர்மையான வழக்கறிஞர்களை நான் வந்து வாழ்த்துக்கிறேன். உங்கள் கிளையண்ட்டை உங்களுடைய வந்து பேரண்ட்டு மாதிரி, உங்களுடைய சகோதரர்கள் மாதிரி, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மாதிரி, நண்பர்கள் மாதிரி நீங்கள் வந்து அணுகுங்க, பேசுங்க என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த புதிய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் எவ்வளோ நேரம் அதிகமாக பார்க்குறீங்களோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் வந்து தீவிரமான அல்லது சரியான அல்லது நேர்மையான தேவையான அனுபவங்களையும் அது சம்மந்தமான பதிவுகளையும் சில வித்தியாசமான சுவாரஸ்யமான கேரக்டர்களையும் கூட உங்களுக்கு நான் தொடர்ந்து அறிமுகப்படுத்துவேன்.